வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் கருவேப்பிலை சட்னி. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 10 கொத்து எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன தேங்காய் மூடி அது ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு புளி, இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு சால்ட், அப்புறம் ஆயில், கொஞ்சம் வணக்கறக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் நான். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையை நல்லா உருவி வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுடலாம் வணக்கறக்கு. முதல்ல இப்போ நம்ம எடுத்து வச்ச உளுந்து பருப்பை போட்டுக்கணும். உளுந்து பருப்பு நல்லா ஓரளவுக்கு சவக்க வறுக்கணும். இதில் இப்போது கடலைப்பருப்பு போட்டுறேன். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ ஃப்ரை ஆகும் போதே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்ச பச்சை மிளகாயை கழுவி வச்சுருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம். முழுசாக போட்டால் நம்ம மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கட் பண்ணி தான் போடணும். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். இதையும் கொஞ்சம் நேரம் வணங்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய் துருவலை போட்டுடணும். தேங்காய் துருவலை கொஞ்சம் வதக்கிடணும், ரொம்ப வதக்கக்கூடாது. கூடவே நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தூளை நம்ம போட்டுருவோம். இப்போ நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் கழுவி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா ஒரு வணக்கிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுருவோம். இப்போ ஓரளவுக்கு வணங்கிச்சு. நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் இப்போ மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது ரசத்தில் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரசத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மிளகு ரசத்துக்கு இந்த கருவேப்பிலை சட்னி நல்ல காம்பினேஷன். நீங்கள் அதை பாருங்கள். அந்த மிளகு ரசத்தை வச்சுட்டு இந்த கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பலவிதமான சத்தும் இருக்குது. இதில் அயர்ன் கண்டென்ட் அதிகம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சி, மற்றபடி ஓவரால் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.